சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் ஈகரா சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டா இருக்கிறது தான் சார் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், பனானா, கேரட் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. இட்லி வந்து நேத்து நான் வந்து ஃபீட் பண்ணேன். ஃபார்முலா மில்க்ல மிக்ஸ் பண்ணி. சுத்தமா அவனுக்கு பிடிக்கல. 2 வாய் கூட வாங்கலைங்க. இவருக்காக மெனக்கெட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில இட்லி ஊத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போனா, சாப்பிடவே இல்ல. நானும் ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணல. அதோட விட்டுட்டேன். ஆனா வந்து அப்படியே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடக்கூடாது. டெய்லியுமே நம்ம ட்ரை பண்ணணும். அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். லஞ்சுக்கு வந்து எனக்கு மட்டும் இன்றைக்கி கருவாடு தொக்கு பண்ணணும்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. ஸோ எங்கள் அம்மா ஸ்டைலில் அப்படியே பண்ணேன். சுட சுட சாதத்தில் இந்த கருவாடு தொக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இது செய்கிறதுக்குள்ளே என்ன ஒரு வழி பண்ணிட்டான். நடுவில் அழுதுகிட்டே இருந்தான். நான் கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் டாய்ஸ் வந்து அவன் கிட்ட போட்டு அப்படியே சமாதானப்படுத்தி ஒரு வழி எப்படியோ கருவாடு தொக்கு செஞ்சு முடிச்சிட்டாங்க. கதிர்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் நிறைய மூவி பார்ப்போம். ஸோ நல்ல மூவி அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடனே தேட்டருக்கு கிளம்பிடுவோம். ஆனால் கதிர் வச்சுக்கிட்டு இப்போ தேட்டருக்கே போக முடியல கம்ப்ளீட்டாக. இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் ஆப்ஷன் எனக்கு ஓடிடி தான். ஆனால் அதையுமே வந்து அட் அ ஸ்ட்ரெச்சில் என்னால் பார்க்க முடியாது. ஒரு மூவி போட்டேன்னா ½ அன் ஹவர் பார்ப்பேன். நெக்ஸ்ட் டே ஒரு ½ அன் ஹவர் பார்ப்பேன். இப்படி வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸில் அந்த மூவி வந்து நான் பார்த்து முடிப்பேன். நேற்று பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கதிர்குட்டி பக்கத்தில் உட்காந்து நான் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அவருக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பார். தேங்க்யூ.